வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காயத்ரி. இன்று நாம் பாலின் இன்பம் என்கிற புதிய கதையை பார்க்கப் போறோம். என் பெயர் மீனா. என் வாழ்க்கை பெரிய கனவுகளோ பெரிய ஆசைகளோ இல்லாமல் அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. என் கணவர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தில் பேருந்து ஓட்டுநர். நீண்ட தூர வழித்தடங்களில் வேலை என்பதால் 3 நாட்களுக்கு ஒருமுறைதான் வீட்டுக்கு வர முடியும். அவர் வீட்டுக்கு வரும் நாள் மட்டும் எங்கள் வீடு வேற மாதிரி இருக்கும். சிரிப்பு, பேச்சு, சேர்ந்து சாப்பிடும் நேரம். அந்த 3 நாட்களுக்காகத்தான் நான் மீதமுள்ள நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பேன். அவர் மீண்டும் பணிக்காக கிளம்பிவிட்டால் வீடு அமைதியாகிவிடும். அந்த அமைதியில் எனக்கு துணையாயிருப்பது என் கொழுந்தன் கார்த்திக். அவன் என்னை எப்போதும் அண்ணியாகத்தான் பார்த்தான். நானும் அவனை வீட்டின் இளைய பிள்ளை போலத்தான் நினைத்தேன். சந்தைக்கு போக வேண்டியிருந்தாலும், மளிகை வாங்க வேண்டியிருந்தாலும், வீட்டில் ஏதாவது பழுதானால் சரிசெய்ய வேண்டியிருந்தாலும் நான் கேட்பதற்கும் முன்பே செய்து விடுவான். என் கணவருக்கும் அது தெரியும். நான் இல்லாத நேரத்துல கார்த்திக் இருக்கானே, ஏதாவது தேவையிருந்தா அவன்கிட்ட சொல்லு என்று கிளம்பும் முன் ஒவ்வொரு முறையும் சொல்வார். அந்த வார்த்தையை நான் ஒரு பொறுப்பாகவே எடுத்துக்கொண்டேன். ஒரு நாள் மருத்துவரிடம் பரிசோதனைக்கு சென்றபோது என் குழந்தைக்கு இனிமேல் தாய்ப்பாலை நிறுத்தி சத்தான உணவுகளை மெதுவாகக் கொடுக்கலாம் என்று கூறினார். மருத்துவர் சொன்னபடியே செய்தேன். ஆனால் அதற்குப் பிறகு என் உடலில் நான் எதிர்பார்க்காத மாற்றங்கள் ஆரம்பமானது. மார்பில் பால் இன்னும் சுரந்து கொண்டே இருந்தது. முதல் நாள் அது சாதாரணமாகத்தான் தோன்றியது. இது சில நாட்களில் சரியாகிவிடும் என்று நினைத்தேன். ஆனால் அப்படியில்லை. ஒவ்வொரு நாளும் அந்த கனத்த உணர்வு அதிகரித்தது. உடம்பு முழுக்க சோர்வாக இருந்தது. சில நேரங்களில் கைகூடப்பட்டால் வலி தெரிந்தது. இதைப் பற்றி என் கணவரிடம் சொல்ல நினைத்தேன். ஆனால் அவர் ஓட்டும் வழித்தடம் ஏற்கனவே சிரமமானது. மழை காரணமாக கூடுதல் நேரம் வேலை பார்த்து கொண்டிருந்தார். நான் இப்போது சொன்னால் கவலைப்படுவார் என்பதால், அவர் வீட்டுக்கு வந்த பிறகு சொல்கிறேன் என்று மனதில் வைத்துக் கொண்டேன். வீட்டில் யாரிடமும் இதைப் பற்றி பேசத் தயங்கினேன். இது ஒரு சாதாரண உடல் மாற்றம்தான் என்று என்னையே நானே சமாதானப்படுத்திக் கொண்டேன். மழையும் விடாமல் பெய்தது. அந்த மழையோடு சேர்ந்து என் உடலில் இருந்த அந்த வலியும் மெதுவாக அதிகரித்துக் கொண்டே போனது. அந்த இரவு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இரவாக மாறப்போகிறது என்று அப்போது எனக்குத் தெரியவில்லை. அடுத்த நாள் காலை முதலே என் உடல் ஏதோ சரியில்லை என்று தோன்றியது. மழை இரவு முழுக்க பெய்திருந்தது. வீட்டை சுற்றி ஈரமான காற்று வீசியது. சமையலறையில் நின்று வேலை செய்து கொண்டிருந்தாலும் என் மனம் முழுவதும் அந்த உடல் வலியில்தான் இருந்தது. மார்பில் இருந்த கனத்த உணர்வு முந்தைய நாட்களை விட அதிகமாக இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, சரியாகிடும் என்று என்னையே நான் சமாதானப்படுத்திக் கொண்டேன். ஆனால் அந்த நம்பிக்கை ஒவ்வொரு மணி நேரமும் குறைந்து கொண்டே போனது. அன்று மதியம் கார்த்திக் கல்லூரியில் இருந்து வந்தான். அண்ணி, சாப்பிட்டீங்களா என்று வழக்கம்போல் கேட்டான். இன்னும் இல்ல, பிறகு சாப்பிடுறேன் என்று சிரிக்க முயன்றேன். என் முகத்தை பார்த்தவுடன் அவனுக்கு ஏதோ புரிந்திருக்க வேண்டும். உடம்பு சரியில்லையா என்று மீண்டும் கேட்டான். ஒண்ணுமில்லை, கொஞ்சம் சோர்வுதான். அவன் அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் அவன் பார்வையில் கவலை தெரிந்தது. மாலை நேரத்தில் மழை மீண்டும் பலமாக ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் என் கணவரிடமிருந்து அழைப்பு வந்தது. இன்னைக்கு இரவு டிப்போவிலேயே தங்கணும், காலையில்தான் கிளம்ப முடியும் என்றார். அவருடைய குரலில் இருந்த சோர்வு எனக்கு புரிந்தது. பரவாயில்லை, கவனமாயிருங்க என்று மட்டும் சொன்னேன். என் உடல் நிலையைப் பற்றி சொல்ல மனம் வந்தது. ஆனால் அவர் ஓட்டிக் கொண்டிருக்கும் பேருந்து, மழை, பயணிகள் அவற்றையெல்லாம் நினைத்தவுடன் அந்த வார்த்தைகள் என் தொண்டையிலேயே நின்றுவிட்டன. அழைப்பு முடிந்ததும் வீடு இன்னும் அமைதியாகிவிட்டது. இரவு உணவு செய்ய நினைத்தேன். ஆனால் அடுப்பின் முன்னால் சில நிமிடங்கள் நின்றபோதே வலி அதிகரித்தது. ஆழமாக மூச்சை இழுத்துக்கொண்டு நாற்காலியில் அமர்ந்தேன். சாப்பிடவே மனமில்லை. கார்த்திக் பலமுறை அழைத்தும், பசிக்கலை, நீ சாப்பிடு என்றுதான் சொன்னேன். அவன் எதுவும் பேசாமல் சமையலறையை ஒழுங்குபடுத்திவிட்டு, ஏதாவது வேண்டும்னா கூப்பிடுங்க அண்ணி என்று சொல்லிவிட்டு தனது அறைக்குச் சென்றான்.
வெளியில் மழை சாளரங்களை தட்டிக்கொண்டே இருந்தது. வீட்டுக்குள் இருந்த அமைதியும் என் உடலில் அதிகரித்துக் கொண்டிருந்த வலியும் சேர்ந்து அந்த இரவை மிகவும் நீளமாக மாற்றின. அப்போது எனக்கு தெரிந்த ஒரே விஷயம், நாளை வரை இதை தாங்குவது மிகவும் கடினமாக இருக்கப் போகிறது. இரவு 10 மணிக்கு மேல் இருக்கும். மழை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்துக் கொண்டிருந்தது. வீட்டுக்குள் மின்விசிறியின் சத்தம் கூட குறைந்து, வெளியே மழை சத்தம் மட்டுமே நிரம்பியிருந்தது. நான் படுக்கையில் படுத்திருந்தேன். உடம்பு முழுக்க வேர்த்து கொட்டியது. மார்பில் இருந்த வலி இப்போது தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது. கொஞ்சம் அசைந்தாலும் கைப்பட்டாலும் கூட வலி பெருகியது. கண்ணீர் தானா வந்தது. அப்போது கதவு மெதுவாக தட்டப்பட்டது. அண்ணி, தூங்கிட்டீங்களா? கார்த்திக் குரல். நான் பதில் சொல்ல முடியாமல் முனகினேன். அவன் கதவைத் திறந்து உள்ளே வந்தான். அறையில் இருந்த மங்கலான விளக்கு வெளிச்சத்தில் என் முகத்தை பார்த்ததும் அவன் முகம் மாறியது. அண்ணி, என்ன ஆச்சு? முகம் வெளிரியிருக்கு. உடம்பு ரொம்ப சரியில்லை போல இருக்கு என்றான் கவலையோடு. நான் முதலே எதுவும் சொல்லாம இருந்தேன். இப்படி ஒரு விஷயத்தை அவனிடம் சொல்வது ரொம்பவும் தயக்கமாக இருந்தது. ஆனால் வலி என்னை வேறு வழியில்லாமல் செய்தது. கார்த்திக், ரொம்ப வலிக்குது என்று மெதுவாகச் சொன்னேன். எங்கே வலிக்கி அண்ணி? டாக்டர் கிட்ட போகலாமா என்று அவன் பதட்டமாகக் கேட்டான். நான் கொஞ்சம் தயங்கிய பிறகு கண்களை மூடிக்கொண்டு சொன்னேன். மார்பு. பால் நிறுத்தின பிறகும் பால் சுரந்து. ரொம்ப வலிக்குது. அழுத்தினாலும் சரியாக மாட்டேங்குது. தொட்டாலே வலி அதிகமாகுது. கார்த்திக் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான். அவன் முகத்தில் ஆச்சரியமும் கவலையும் கலந்திருந்தது. அண்ணி, நீங்க அழுத்தி பால் வெளியேற்றுங்க. அப்பதான் வலி குறையும் என்றான் மெதுவாக. ஏற்கனவே பல முறை முயற்சி பண்ணிட்டேன் கார்த்திக். ஆனால் இப்ப தொட்டாலே தாங்க முடியல. வலி இன்னும் அதிகமாகுது என்றேன் கண்ணீருடன். அவன் என்னை பார்த்தபடி கொஞ்ச நேரம் யோசித்தான். மழைச்சத்தம் வெளியே அதிகரித்துக் கொண்டிருந்தது. அண்ணி, வலி தாங்க முடியலன்னா என்னை நம்பி கொஞ்சம் காட்டுங்க. நான் மெதுவா அழுத்தி பார்க்கிறேன் என்றான் தயக்கத்துடன். நான் அதிர்ச்சியில் அவனைப் பார்த்தேன். ஆனால் வலி என்னை எதுவும் யோசிக்க விடாமல் செய்தது. நான் அவன் பக்கம் பார்க்கவே முடியல. வெட்கமும் வலியும் குழப்பமும் எல்லாம் கலந்து என்னை நடுங்க வைத்தது. ஆனால் வலி தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது. கார்த்திக் அருகில் வந்து மெதுவான குரலில், அண்ணி, பயப்படாதீங்க. நான் உங்க சொந்த தம்பி மாதிரிதான். வலி போகணும்னா இப்போதைக்கு இதுதான் வழி. நான் மெதுவா பண்றேன் என்றான். என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. நான் எதுவும் பேசாமல் மெதுவாக என் இரவு உடையை மேலே தூக்கினேன். அந்த நிமிடத்தில் எனக்கு உயிரே போகும் போல இருந்தது. கார்த்திக் என் மார்புகளை பார்த்தான். அவன் முகம் சிவந்தது. ஆனால் அவன் எதுவும் சொல்லாமல் மெதுவாக தன் கையை நீட்டினான். முதலில் மிக மெதுவாக, மிக லேசாக அழுத்தினான். ஆனால் அந்த தொடுதலில் கூட எனக்கு கூர்மையான வலி ஏற்பட்டது. நான் ஆ என்று முனகினேன். அண்ணி, வலிக்குதா என்று கேட்டான். ஆனால் இப்படியே விட்டா இன்னும் அதிகமாகும் என்றேன் கடினமாக. அவன் மீண்டும் முயற்சி செய்தான். ஆனால் பால் சரியாக வரவில்லை. வலி இன்னும் அதிகரித்தது. என் உடல் நடுங்கியது. கார்த்திக் கையை எடுத்துவிட்டு குழப்பத்தோடு, அண்ணி, இப்படி அழுத்தினாலும் சரியாக மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல என்றான். நான் வலியில் தவித்தபடி, எனக்கும் தெரியல கார்த்திக், என்ன பண்ணலாம் என்றேன். அவன் கொஞ்ச நேரம் யோசித்தான். பிறகு தயங்கியபடி சொன்னான். அண்ணி, படுத்துக்கங்க. சைடா படுத்துக்கங்க. நானும் உங்களுக்கு அருகிலேயே படுக்கிறேன். மெதுவா வாயால முயற்சி பண்ணி பார்க்கிறேன். இதுதான் வலியை விரைவா போக்கும். நான் அதிர்ச்சியில் அவனை பார்த்தேன். ஆனால் வலி என்னை எதுவும் யோசிக்க விடாமல் செய்தது. நான் மெதுவாக படுக்கையில் பக்கவாட்டில் படுத்தேன். கார்த்திக் எனக்கு அருகில் படுத்தான். அவன் சுவாசம் எனக்கு தெரிந்தது. அவன் மெதுவாக என் மார்பை நெருங்கினான். அவன் உதடுகள் என் முலைக்காம்பை தொட்ட நொடியில் என் உடல் ஒரு முறை நடுங்கியது. ஆனால் வலியோடு சேர்ந்து ஒரு வித்தியாசமான உணர்வும் வந்தது. அவர் மெதுவாக லேசாக உறிஞ்ச ஆரம்பித்தான். அவன் உறிஞ்ச ஆரம்பித்த முதல் நிமிடத்தில் என் உடல் முழுக்க ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. வலியும் வெட்கமும் ஒரு வித்தியாசமான உணர்வும் கலந்து என்னை நடுங்க வைத்தது. ஆனால் சில நொடிகளில்
அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. பால் சுரந்து வெளியேறியதும் மார்பில் இருந்த கணம் மெதுவாக குறைந்தது. நான் கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தேன். என் சுவாசம் பெருகியது. கார்த்திக் ஒரு பக்கம் முடித்ததும் மறுபக்கம் திரும்பினான். அவனும் மெதுவாகத்தான் செய்தான். அவன் உதடுகளின் வெப்பம் என் உடலை வேறொரு உலகத்திற்கு அழைத்துச் சென்றது. வலி போன இடத்தில் ஒரு இதமான உணர்வு பரவியது. 2 பக்கமும் முடித்த பிறகு அவன் மெதுவாக எழுந்து உட்கார்ந்தான். அவன் முகம் சிவந்திருந்தது. நானும் வெட்கத்தோடு என் உடைய சரி செய்தேன். அண்ணி, வலி குறைஞ்சுதா என்று மெல்லிய குரலில் கேட்டான். நான் தலையசைத்தேன். ஆமா கார்த்திக், ரொம்ப நன்றி, இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அவன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, இது யாருக்கும் சொல்ல வேண்டாம் அண்ணி. நான் உங்களுக்கு உதவி பண்ணினதா மட்டும் நினைச்சுக்கோங்க என்றான். நிச்சயமா, யாருக்கும் சொல்ல மாட்டேன். இது நம்ம ரகசியமா இருக்கட்டும் என்றேன். அவன் எழுந்து தன் அறைக்குப் போகும் முன், வலி மறுபடியும் வந்தா எப்போ வேணாலும் கூப்பிடுங்க அண்ணி, நான் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு போனா. அன்று இரவு முழுக்க எனக்கு தூக்கம் வரவில்லை. அவன் செய்த உதவியை நினைத்தபோது வெட்கம் வந்தது. ஆனால் அதே நேரத்தில் அந்த வலி போன நிம்மதியும் அவன் தொடுதலில் ஏற்பட்ட அந்த இதமான உணர்வும் மனசுக்குள் திரும்பத் திரும்ப வந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு சில நாட்களுக்கு ஒரு முறை வலி வரும் போதெல்லாம் நான் தயங்கியபடியே கார்த்திக்கை அழைக்க ஆரம்பித்தேன். முதலில் அது வெறும் வலி நிவாரணமாகத்தான் இருந்தது. ஆனால் நாட்கள் போக போக அந்த உணர்வு எனக்கு பிடிக்க ஆரம்பித்தது. அவன் என்னை தொடும்போது, உறிஞ்சும்போது என் உடல் வேறொரு விதமாக எதிர்வினை காட்ட ஆரம்பித்தது. நான் அதை எனக்குள்ளேயே அடக்க முயன்றேன். ஆனால் ஒரு பலத்த மழை இரவில் மின்சாரம் போய் வீடு முழுக்க இருட்டாயிருந்தபோது நாங்கள் இருவரும் எல்லை தாண்டினோம். அந்த மழை இரவு மின்சாரம் போனதால் வீடு முழுக்க இருட்டாக இருந்தது. நான் வலியில் தவித்தபோது கார்த்திக்கை அழைத்தேன். அவன் வந்தான். வழக்கம் போல எனக்கு உதவ முயன்றான். ஆனால் அன்று ஏதோ வித்தியாசமாக இருந்தது. அவன் என்னை தொட்ட நொடியில் என் உடல் முழுக்க ஒரு புதிய உணர்வு பரவியது. வலி மட்டுமல்ல, ஒரு இன்பமான அதிர்வும் சேர்ந்து வந்தது. நான் அவனை நிறுத்தவில்லை. அவனும் நிறுத்தவில்லை. அவன் என்னை மெதுவாக அணைத்தான். இருட்டில் எங்கள் சுவாச ஒலி மட்டுமே கேட்டது. அன்று அவன் என்னை வெறும் உதவியாக மட்டும் பார்க்கவில்லை. நானும் அவனை வெறும் கொழுந்தனாக மட்டும் பார்க்கவில்லை. அந்த இரவில் நாங்கள் இருவரும் எல்லை தாண்டினோம். அதன் பிறகு எங்கள் உறவு முற்றிலும் மாறியது. கணவர் வீட்டுக்கு வரும் 3 நாட்களைத் தவிர மற்ற நாட்களில் கார்த்திக் எனக்கு ரொம்ப நெருக்கமானவனாக ஆனான். வலி என்ற பெயரில் ஆரம்பித்த உதவி பிறகு இருவருக்கும் ஒரு ரகசிய ஆசையாக மாறியது. நான் என் கணவரை இன்னும் நேசித்தேன். ஆனால் கார்த்திக் எனக்குள் ஒரு புதிய உணர்வை ஏற்படுத்தினான். அந்த உணர்வை நான் தடுக்க முடியவில்லை. மழை நாட்களில் இருட்டு அறையில் எங்கள் ரகசியம் தொடர்ந்தது. இது ஒரு தவறு என்று தெரிந்தும் நாங்கள் அதை நிறுத்த முடியவில்லை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து பகிருங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையுடன் உங்களைச் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் காயத்ரி.